இப்போ வந்து உன்னத பாட்டு ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம பார்க்கலாம். இது வந்து நீங்கள் பார்க்கும்போது இது வந்து நீங்கள் பைபிளை உங்கள் கையில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா புரியும். நான் வந்து வசனத்தை ஒவ்வொரு வசனமாக வாசித்து சொல்லித்தரேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 1வது வசனம். சாலமோன் பாடின உன்னத பாட்டு. 2வது வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் கலிகூர்ந்து மகிழுவோம். திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இது வந்து சூலமித்தி வந்து அவளுடைய நேசரை பற்றி வந்து தனியாக பேசுகிறா. அதாவது இப்போ அவள் சாலமோன் ராஜாவோடைய அரண்மனையில் இருக்கா. இங்கே இருந்துட்டு இந்த 2வது வசனத்துலேருந்து 4வது வசனம் வரைக்கும் அவள் வந்து தனியாக பேசிக்கிறா. அவளுடைய நேசரை பற்றி தனியாக பேசிக்கிறா. அடுத்தது 5வது வசனம். எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். நான் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். வெயில் என்மேல் பட்டது. என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. இந்த 2 வசனமும் வந்து இது வந்து என்னென்னா, சூலமித்தி வந்து அந்த எருசலேம் குமாரத்திகளுக்கு பதில் சொல்கிறா. சாலமோனுடைய அரண்மனையில் நிறைய ஸ்திரீகள் இருந்தாங்க. அவங்க வந்து சாலமோனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா. சாலமோனை அந்த சூலமித்தை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா. அப்போ அவ அந்த எருசலேம் குமாரத்திகள் அந்த சூலமித்திக்கிட்ட ஏதோ பேசியிருக்காங்க. அதுக்கு பதில் வந்து சூலமித்தி இதை பேசுகிறா. நான் வந்து கருப்பாக இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. வெயில் என் மேலே பட்டுச்சு. நான் வந்து என்னுடைய சகோதரர்கள் வந்து திராட்சை தோட்டத்தை காவல் காக்க வச்சாங்க. அது வந்து என்னுடைய சொந்த திராட்சை தோட்டம் கிடையாது. அது வந்து குத்தகைக்கு வாங்கின அந்த திராட்சை தோட்டம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அதை பதில் சொல்கிறா. அந்த 5வது 6வது வசனம். அடுத்தது 7வது வசனம் நான் வாசிக்கிறேன். என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியதென்ன? இந்த 7வது வசனம் வந்து சூலமித்தி தனியாக பேசிக்கிறா அவருடைய மெய்ப்பரை பற்றி. ஏன்னா நேசரை பற்றி. அவளுடைய நேசர் வந்து ஒரு மெய்ப்பர். அதனால் அவள் தனியாகவே அவளுக்குள்ளே பேசிக்கிறாள். நீங்கள் எங்கே நேசர், நீங்கள் வந்து எங்கே உங்கள் மந்தையை மடக்குறீங்க சொல்லுங்கள். உங்கள் தோழர்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பின்னாடியெல்லாம் நான் உங்களை தேடி அலைஞ்சு தெரிய வேண்டியதாக இருக்குது. எங்கே நீங்கள் அந்த மந்தையை வந்து மடக்குறீங்க எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவளுடைய நேசரை பற்றி தனியாக பேசிக்கிறாள். அப்புறம் 8வது வசனம். ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. இந்த 8வது வசனம் வந்து எருசலேம் குமாரத்திகள் வந்து என்ன செய்கிறாங்க, சூலமித்திக்கு பதில் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? ஸ்திரீகளில் ரூபவதியே, ஸ்திரீகளில் ரொம்ப அழகானவளே, நீ வந்து நீ அதை அறியாயாகில். எதை அறியாயாகில்? உன் நேசர் வந்து மந்தையை எங்கே மடக்கிறாரு அப்படிங்கிறது உனக்கு தெரியலைன்னா நீ வந்து என்ன பண்ணு, மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய், அந்த மந்தைகளுடைய காலடிகளை நீ தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. மேய்ப்பர்களுடைய கூடாரம் போட்டு தங்குவாங்க இல்லையா, அங்கே உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. அப்போ உன் நேசரை நீ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த எருசலேம் குமாரத்திகள் வந்து என்ன பண்ணுறாங்க, சூலமித்திக்கிட்ட சொல்கிறாங்க. என் பிரியம். அடுத்தது 9வது வசனம். என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். ஆபராணி. இது வந்து இந்த 9வது வசனத்துல இருந்து 11வது வசனம் வரைக்கும் சூலமித்தியோடைய சாலமோன் வந்து சூலமித்தியை புகழ்ந்து பேசுகிறான். அப்படின்னா சூலமித்தியோட அன்பை பெறுறதுக்காக, சூலமித்தி தன்னையை நேசிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக சாலமோன் வந்து சூலமித்தியை புகழ்ந்து பேசுகிறது தான் இது. என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும்
அழகா இருக்கிறது. வெள்ளி பொட்டுகள் உள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம். இது வந்து சாலமோன் வந்து இந்த சூலமத்தியை பற்றி புகழ்ந்து பேசுகிறார். அடுத்தது 12வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது இது வந்து சூலமத்தி வந்து பேசுகிறார். ராஜா தமது பந்தியில் இருக்குந்தனையும் என்னுடைய நளத தைலம் தன் வாசனை வீசும். என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல செண்டு. என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்து அப்படின்னு சொல்லி இது வந்து சூலமத்தி வந்து பேசுகிறா. அவளுடைய நேசரை பற்றி சாலமோன் கிட்ட பேசுகிறா. என்னுடைய நேசர் வந்து எனக்கு வந்து இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சாலமோன் கிட்ட அவளுடைய நேசரை பற்றி புகழ்ந்து பேசுகிறா. என் நேசர் எனக்கு என்கேதி ஊர் திராட்சை தோட்டங்கள் முளைக்கிற மருதோன்றி பூங்கொத்து அப்படின்னு சொல்லி நேசரை பற்றி சாலமோன் கிட்ட புகழ்ந்து பேசுகிறா. இப்போ 15வது வசனம் பார்த்திங்கன்னா, இப்போது அந்த மேய்ப்பன், அதாவது அவளுடைய நேசர் வந்து அரண்மனைக்கு வந்துட்டு அந்த நேசருக்கு இந்த சூலமத்தியோடைய அன்பை பார்த்து ஒரே ஆச்சரியம். இவ்வளோ அன்பாக இருக்காளா என் மேலே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியம். அதனால் அந்த நேசர் என்ன பண்ணுறாரு, சூலமத்தியை பார்த்து பேசுகிறாரு. 15வது வசனம், என் பிரியமே நீ ரூபவதி உன் கண்கள் புறா கண்கள் அப்படின்னு சொல்லி அந்த மேய்ப்பன் வந்து சூலமத்தியை, அதாவது சூலமத்தியோட நேசர், ஆடு மேய்க்கிற அந்த நேசர் வந்து சூலமத்தியை பார்த்து பேசுகிறாரு. அடுத்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறான் சூலமத்தி வந்து 16வது 17வது வசனத்தில் அவள் ரிப்ளை பண்ணலாம். அந்த நேசர் பேசுகிறோன்னே இவள் திருப்பி பேசுகிறான். நீர் ரூபமுள்ளவர் என் நேசரே, நீர் இன்பமானவர், நம்முடைய மஞ்சம் பசுமையானது, நம்முடைய வீட்டின் உத்தரங்கள் கேதுரு மரம், நம்முடைய மச்சு தேவதாரு மரம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு வாட்டி சொல்கிறேன். உன்னத பாட்டு 2வது வசனத்துலேருந்து 4வது வசனம் வரைக்கும் சூலமத்தி அவளுடைய நேசரை பற்றி தனியாக பேசுகிறாள். அவள் இப்போ சாலமோனுடைய அரண்மனையில் இருக்கா, அங்கே அவளுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கா. அப்புறம் உன்னத பாட்டு 5வது வசனமும் 6வது வசனமும் அவள் வந்து என்ன பண்ணுறா, எருசலேம் குமாரத்திகளுக்கு பதில் பேசுகிறா. சாலமோனுடைய அரண்மனையில் எருசலேம் குமாரத்திகள் ஸ்திரீகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க சாலமோனுடைய அன்பை சாலமோனை எப்படியாவது இவ நேசிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சாலமோனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ அவள்கிட்ட சூலமித்திட்ட என்னெல்லாமோ பேசி பார்க்குறாங்க சாலமோனை அவன் நேசிக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி பேசுகிற அந்த ஸ்திரீகளுக்கு பதில் பேசுகிறா சூலமித்தி. அதுதான் இந்த 5வது 6வது வசனம். அதுக்கப்புறம் 8வது வசனம் வந்து அவளுடைய நேசரை பற்றி அவள் வந்து தனியாக பேசிக்கிறா. 7வது வசனம் வந்து அவள் வந்து 7வது வசனம் அவளுடைய நேசரை பற்றி தனியாக பேசிக்கிறா. 8வது வசனம் வந்து அந்த எருசலேம் குமாரத்திகளுக்கு அவள் வந்து பதில் சொல்கிறா. 8வது வசனத்தில் உன்னுடைய நேசர் வந்து மந்தையை எங்கே மடக்கிறாருன்னு நீ வந்து அந்த மந்தைக்கு காலடிகளை தொடர்ந்து போய் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அவங்க பதில் பேசுகிறாங்க. அப்புறம் 9லேருந்து 11 வரைக்கும் சாலமோன் வந்து சூலமத்தியை புகழ்ந்து பேசுகிறான். சூலமத்தியோட அன்பை பெறுறதுக்காக சாலமோன் அவளை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறான். 12லேருந்து 14 வரைக்கும் அந்த சாலமோன் பேசினார் இல்லையா, அதுக்கு சூலமத்தி ரிப்ளை பண்ணுறான். அவளுடைய நேசரை பற்றி சாலமோன் கிட்ட என்னுடைய நேசர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சாலமோன் கிட்ட திருப்பி பேசுகிறான். அடுத்து 15வது வசனத்தில் வந்து அவளுடைய நேசர் வந்து அரண்மனைக்கு அவளை தேடி வரான். வந்து அவனை ஆச்சரியப்படுறான், சூலமத்தி இவ்வளோ நம்மக்கிட்ட பாசமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி அவளுடைய அன்பை குறித்து ஆசைப்பட்டு மேய்ப்பன் அவளை புகழ்ந்து பேசுகிறான். அப்புறம் 16, 17 சூலமத்தி அவளுடைய நேசரை பார்த்து புகழ்ந்து பேசுகிறான். இதுதான் இதனுடைய இதுக்குள்ளே வந்து மறைபொருள் வந்து என்னென்னா, இதை வந்து நம்ம இனி இப்படி பார்க்கணும். மணவாட்டியாகிய சபைக்கும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு தொடர்பை வச்சு நம்ம இதை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம நேசர், அதாவது நம்மளுடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மளுடைய இந்த மணவாட்டியாகிய சபையும் வந்து இப்போ பேசுகிற சம்பவமாக இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். இவ்வளோ நேரமாக சூலமித்தியும் அவளுடைய நேசர், அது சாலமோன், அந்த எருசலேம் குமாரத்திகள் இவ்வளோ பேசுனாங்க. இப்போ அதை வந்து நம்ம இந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவும் மணவாட்டியாகிய சபையும் பேசுகிற காரியத்தை நம்ம இனி பார்க்கலாம்.
இப்போ வாசிக்கிறேன். உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 2லிருந்து 4வது வசனம் வரை வாசிக்கிறேன். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழுவோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இது ஆக்சுவலாக இது சூலமித்தி அவளுடைய நேசரை பற்றி தனக்கு தானே பேசிக்கிறது. இது இப்போ நம்ம எப்படி பார்க்கணும்னா, மணவாட்டியாகிய சபை தன்னுடைய மணவாளனை பற்றி தன்னைத்தானே பேசிக்கிற ஒரு சம்பவம். இந்த 2வது வசனத்துலேருந்து 4வது வசனம் வரைக்கும் மணவாட்டியாகிய சபை மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தன்னைத்தானே பேசிக்கிறது. அடுத்து உன்னத பாட்டு 5வது 6வது வசனம். எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். நான் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். வெயில் என்மேற்பட்டது. என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. இது சூலமித்தி எருசலேம் குமாரத்திகளுக்கு பதில் பேசுறது. இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, மணவாட்டி எருசலேம் குமாரத்திகளோடு பேசுகிற ஒரு சம்பவம். அடுத்து 7வது வசனம். என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவர்களைப் போல நான் இருக்க வேண்டியதென்ன. இந்த 7வது வசனம் சூலமித்தியை அவளுக்குள்ளே தன்னைத்தானே அவளுடைய நேசரை பற்றி பேசிக்கிறா. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, மணவாட்டி தன்னுடைய மணவாளனோடு தன்னந்தனியாக பேசிக்கக்கூடிய ஒரு சம்பவம். 8வது வசனம். ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. இது அந்த எருசலேம் குமாரத்திகள் சூலமிக்கு பதில் சொல்கிறது இந்த வசனம். அப்புறம் 9வது வசனம் என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாயிருக்குது. வெள்ளி பொட்டுகள் உள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம். இது ஆக்சுவலாக சாலமோன் சூலமித்தியை எப்படி சொல்கிறது, அவளுடைய அன்பை பெறணும்னு சொல்லி நிறைய ஆசை வார்த்தைகளை சொல்கிறாரு. அதாவது சூலமித்தி இப்போ அரண்மனைக்கு வந்த பிறகு அவளுக்கு நிறைய ஆபரணங்கள், நிறைய ஜுவல்ஸ் சாலமோன் கொடுக்குறாரு. இப்போ உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும், ஆரம்னா செயின் போட்ட உன் கழுத்தும் ரொம்ப அழகாக இருக்குது. வெள்ளி பொட்டுகள் உள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம், இன்னும் நிறையா ஜுவல்ஸை உனக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சாலமோன் ஆசை வார்த்தைகளை அவளுடைய அன்பை பெறுறதுக்காக சூலமித்திக்கிட்ட சொல்கிறது தான் இந்த வசனங்கள். இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, மணவாளன் மணவாட்டி ஆகிய சபைக்கிட்ட பேசுகிற வசனங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இதை எடுத்துக்கலாம், இதோடைய பொருளை எடுத்துக்கலாம். அப்புறம் உன்னத பாட்டு 1:12-14 வரைக்கும் பார்க்கும்போது, ராஜா தமது பந்தியில் இருக்குந்தனையும் என்னுடைய நலத தைலம் தன் வாசனை வீசம். என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல சண்டு. என் நேசர் எனக்கு என்கேதி ஊர் திராட்சை தோட்டங்கள் முளைக்கும் மருதோன்றி பொங்குது. இது மணவாட்டி மணவாளனை பார்த்து சொல்கிறது. மணவாட்டி மணவாளனை புகழ்ந்து சொல்கிற வசனமாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 15வது வசனம். என் பிரியமே, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். இது மணவாளன் மணவாட்டியை புகழ்ந்து மணவாட்டியினுடைய அழகை மணவாளன் வர்ணிக்கிறாரு. அடுத்து 16-17. நீர் ரூபமுள்ளவர் என் நேசரே, நீர் இன்பமானவர். நம்முடைய மஞ்சம் பசுமையானது, நம்முடைய வீட்டின் உத்தரங்கள் கேதுரு மரம், நம்முடைய மச்சு தேவதார மரம். இது மணவாட்டியாகிய சபை மணவாளனாகிய இயேசுவை மகிமைப்படுத்தி பேசுகிற இந்த வசனங்கள். இதுதான் இதனுடைய அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம். ஆனால் இதை நம்ம டீப்பாக போனோன்னா இதில் இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு. அது நம்ம பாஸ்டர் ஒரு மெசேஜில் அந்த ஆழமான ஒரு சத்தியம் அதை எடுத்திருக்காங்க. அதனால நான் அதை இதில் சொல்லலை. அது அந்த ஆரங்கள் பூண்ட உன் கழுத்து அப்படின்னா என்ன, ஒவ்வொரு இதையும் வச்சு எடுத்திருப்பாங்க.
மாதுளம் உன்னுடைய கன்னங்களை வச்சு, கண்களை வச்சு, புறா கண்களை வச்சு, ஒவ்வொன்றையும் வச்சு தனித்தனியாக மெசேஜ் எடுத்திருப்பாங்க. அதனால் நான் அதை சொல்லலை, ஜஸ்ட்டு புரிஞ்சிக்கிறதுக்காக நான் இதை சொன்னேன். உங்களுக்கு இப்போ இந்த அதிகாரம் புரிஞ்சு